ஒரு பயணமா போறோம். பார்ட் 1. குன்சன் இது ஒரு விசிறி. ஆதி காலத்தில் ராணுவத்தில் கட்டளையிட இதை பயன்படுத்தினார்கள். ஒரு முறை போர் வந்த போது இதை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்கள். மடிக்கப்பட்ட இந்த விசிறி கிடைத்தாலே வெற்றி கிடைக்கும் என்று யூகித்தார்கள். இதன் காரணமாக வரலாறு மாறுவதை கண்டறிந்தார்கள். இங்கே இந்த பழங்கால சின்னத்தை இந்த சிறுவர்கள் பாதுகாக்கிறார்கள். இதற்காக இவர்கள் ஒரு குழுவாக கூடியிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதான். இதுல என்ன எழுதிருக்குன்னு பாப்போம். ஒரு அதிகாரியின் இந்த விசிறி பல போர்களை வென்றது. இது போய் போற ஜெயிச்சு கொடுத்துதா? இதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லாத. நிச்சயமா இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இது உண்மைதானான்னு போய் கண்டுபிடிக்கலாம். உனக்கு அப்படி என்ன அவசரம்? சொல்லு ஷின்சான். இல்ல, ஒரு நிமிஷம் எங்க அப்பாவை நினைச்சு பார்த்தேன். சொன்னா கேளு மிச்சி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீங்க எதுவும் சொல்லாதீங்க ஹாரி. இப்பதான் புரியுது. உங்க வீட்ல உங்க அப்பா உங்க அம்மாவை பார்த்து ரொம்பதான் பயப்படுறாரு இல்லையா? ஆனா உன்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியுது அப்படின்னு உனக்கு யார் சொன்னாங்க? ஷின்சானோட அப்பா சண்டையில ஜெயிக்கணும், அதுக்காக தான் அதை கண்டுபிடிக்க நினைக்கிறோம். பரவாயில்லையே, என்னோட ஆசை என்னன்னு நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. கவலைப்படாத ஷின்சான், இந்த ஆராய்ச்சிக்கு நீ மட்டும் தனியா போக வேணாம், நாங்களும் உனக்கு உதவி பண்ண வரோம்னு. அப்படின்னா சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. இப்ப நம்ம எல்லாரும் பழங்காலத்துக்கு போக போறோம். போருக்கு உதவின அந்த விசிறியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எல்லாரும் புறப்பட தயாரா இருங்க. எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. நீங்க எல்லாம் யாரு? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க உடல்லாம் வேற மாதிரி இருக்கு. இது எந்த இடம்? இந்த இடம் ஒரு பெரிய ராஜா வாழ்ற அரண்மனை. அரண்மனையா? ஒருவேளை நம்ம ரொம்ப ரொம்ப பழைய காலத்துக்கு வந்துட்டோமோ? என் பேரு ஷின்சான். நீங்க ரெண்டு பேரும் யாரு? என் பேரு மட்டாபி. இவங்க இந்த அரண்மனையில இருக்கிற மகாராணி. இவங்க தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க. இவங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, இவங்கதான் மகாராணியா? எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எதுக்காக நீ கேட்ட? ஷின்சான் கொஞ்சம் இங்க வா. இவங்க எல்லாரும் அரண்மனையை சேர்ந்தவங்க. இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பேசாத, சரியா? ஏன் பேசக்கூடாது? என்ன இப்படி கேக்குற? நம்ம எல்லாரும் எதிர்காலத்துல இருந்து வந்தவங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. என்னோட பேரு நேனி. என் பேரு மதாவ். ஓ ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? என்ன நீங்க எல்லாரும் வித்தியாசமா உடுத்தி இருக்கீங்க? அது வந்து இவங்க எல்லாம். இந்த தாத்தா யாரு? இவருதான் மகாராஜா. அவர் கூட நிக்கிறது இன்னொரு மகாராணி. என்ன மாதிரி நீங்களும் அவருக்கு குனிஞ்சு மரியாதை செலுத்துங்க. என்ன பொண்ணுமா நீ திரும்பவும் வெறும் காலோட வெளியில வந்திருக்க? இதுல எழுதி இருக்கிற இடத்தை தேடிதான் வந்திருக்கீங்களா? ஆமா. ஒரு அதிகாரியின் விசிறி போற ஜெயிச்சதுன்னு எழுதி இருக்கு. ஆமாங்க அரசே, அதுல எழுதிருக்கிறது உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோமே. எனக்கும் இது தெரியும். இந்த விசிறிய பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பல போர்களை ஜெயிக்க இது கூட உதவி செஞ்சிருக்கு. ஆனா இது எங்க இருக்குன்னு தெரியலையே. எப்படியோ ராஜா கிட்ட உத்தரவு வாங்கி என்ன உங்க கூட கூட்டிட்டு போக போறீங்க. அந்த தாத்தா சொன்னா நீங்க கேட்டுதானே ஆகணும். அவர் தானே உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறாரு. ஓ, இங்க சம்பளம் எல்லாம் உண்டா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? மட்டாபி எப்படி இருக்க? மாட்டாபி நீ எப்படி இருக்க? அட, இவங்க யாருப்பா? இவங்க ரெண்டு பேரும் வேலைக்காரங்க. என் அப்பா அம்மா கிட்ட இவங்க வேலை செய்யறாங்க. இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. பசி நேரத்துக்கு குடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு பசிச்சா நீயும் இத சாப்பிடலாம். அப்படி யாரும் ரொம்ப தேங்க்ஸ். மட்டாபி நீயும் சாப்பிடு. எனக்குமா? எனக்கும் பசிக்குது, அத உள்ள கொண்டு வந்து கொடு. உங்களுக்கும் பசிக்குதா? வாங்க இங்க இருந்து போலாம். என்னது, நீங்களும் எங்களோட வரீங்களா? ஆமா, நானும் எங்க அப்பா கிட்ட உத்தரவு வாங்கிட்டேன். அதனால நானும் உங்க கூட வர போறேன். என்ன நடக்க போதோ? இவரை பாக்குறதுக்கு அப்படியே என் பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. மசாப் கண்ணு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஷின்சான், நீங்க எல்லாரும் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லு.
அது வந்து நாங்க இழுக்காத, தெளிவா சொல்லு. நீங்க உடுத்திருக்கிற உடையெல்லாம் எங்க விக்கிறாங்க? அஹ், அஹ், இதெல்லாம் எங்க அப்பா அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அப்படிதானே? என்ன பேசிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்களை விட்டு போகாதீங்க, இருங்க, நாங்களும் வரோம். நாம இப்ப என்னதான் செய்யறது? நாம பணம் சம்பாதிக்க ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். நீங்க எதுக்காக எங்களோட வந்தீங்க? நான் ஏன் வரக்கூடாது? நான் எத்தனை நாளைக்கு தான் அரண்மனைக்குள்ளே இருக்கிறது? ஆமா, நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடம் ரொம்ப தூரத்துல இருக்கா. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் இப்பதான் வரேன். அதோ அங்க ஒரு மலை இருக்குல்ல, அதை தாண்டின உடனே வந்துரும். ஒரு மலையே தாண்டணுமா? வேற வழியே இல்லப்பா. நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா இப்படி ஏதாவது பண்ணிதாகணும். இங்க ஏதாவது டாக்ஸி கிடைக்குதான்னு பாக்கலாம்பா. இங்க எப்படி டாக்ஸி கிடைக்கும் செஞ்சான்? இங்க வெறும் பல்லக்கு இல்ல தேர் தான் ஓடும், தெரியுமா? எங்க போனாலும் நம்ம நடந்துதான் போகணும். ஏதோ நம்மள பின்தொடர்ந்து வருது. என்ன பாத்து ஏதாவது கெட்டாவியா? எங்க பின்னாடி யாரும் வராதீங்க. அங்க பாருங்க. யாரோ வந்திருக்காங்க. நீங்க பேசுனதை நான் கேட்டேன். அந்த விசிறிய தேடி தானே நீங்க போறீங்க? அந்த ரகசிய இடத்தோட வரைபடத்தை நீங்க தான் வச்சிருக்கீங்க. மரியாதையை அதை எனக்கு கொடுத்துருங்க. இல்ல இவங்கெல்லாம் நாடக கோஷ்டியா நடிக்க வந்திருக்காங்க. அந்த வரைபடத்தை மரியாதையா நீங்க கொடுக்கலனா அப்புறம் என்னோட வாள் தான் பேசும். புரி 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 புரி. வாங்க, இங்க இருந்து ஓடிடலாம். நமக்கு தேவையான வரைபடம் தன்னால கிடைச்சிருச்சு. வாங்க அங்க போலாம். இப்ப என்ன பண்றது? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒண்ணும் ஆகலன்னா வரைபடம் போச்சு. அது எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி ஆகணும். அட, அவங்க ஒருத்தர் கூட காணோம். அவங்க எல்லாரும் போயிட்டாங்கப்பா. அந்த மேப் போனா போட்டு விடுப்பா. நீ வா, நம்ம அந்த இடத்துக்கு நேரா போயிடலாம். ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மேப் அப்படியே என் மூளையில பதிஞ்சிருச்சு. அதுவும் அந்த இடம் தான். இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. இது இன்னும் தொடர். I gave you my heart.